பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு 1 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கியதற்காக பிரதமருக்கும் ஒற்றுமை அரசாங்கத்துக்கும் ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ, ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா ஆகியோர் முயற்சியில் இது சாத்தியமாகியுள்ளது. மலேசிய இந்தியர்களின் நலன் காக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கடப்பாட்டை இது மறு உறுதிப்படுத்தியிருப்பதாக குணராஜ் சொன்னார். பத்துமலை ஒரு வழிபாட்டு தளம் மட்டுமல்ல, நாடு முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு முக்கியத்துவத்தை கொண்ட கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளமாகும். பிரதமரின் இச்சிறப்பு நிதி ஒதுக்கீடானது பத்துமலையின் பராமரிப்பு, பாதுகாப்பு மற்றும் சமூகம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு பெரிதும் துணை புரியும். இது சமய, கல்வி மற்றும் சமூக நல முயற்சிகளுக்கான மையமாக தொடர்ந்து செயல்படுவதையும் உறுதி செய்யும் என்றார் அவர். கல்வி மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் திட்டங்கள் முதல் கலாச்சார பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான முயற்சிகள் வரை ஒற்றுமை அரசாங்கம் இந்திய சமூகத்தை மேம்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்தும் வருகிறது. சிறு வணிக மானியங்கள், வசதி குறைந்த இந்திய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, வேலைவாய்ப்பை உருவாக்கும் முயற்சிகள், தமிழ் பள்ளிகள் மற்றும் கலாச்சார நிறுவனங்களுக்கான ஆதரவு ஆகியவற்றுக்கான அதிக ஒதுக்கீடுகளை அரசாங்கம் வழங்கியுள்ளது. இதுபோன்ற முயற்சிகள் தொடரும் என எதிர்பார்ப்பதாக ஒரு அறிக்கையின் மூலம் குணராஜ் தெரிவித்தார். அகதிகளுக்கான ஐநா உயர் ஆணையமான UNHCRல் பதிவு செய்து கொண்டுள்ள அகதிகளை மலேசியாவில் சட்டப்பூர்வமாக வேலை செய்ய அனுமதிப்பதற்கான விபரங்களை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. 1951 ஐநா அகதிகள் பிரகடனத்தில் மலேசியா கையொப்பமிடவில்லை என்றாலும் அகதிகள், குறிப்பாக மியான்மர், ரோஹிங்கியா மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரும் அகதிகள் மீது மலேசியா எப்போதுமே மனிதாபிமான அணுகுமுறையையே கடைபிடிப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா கூறினார். அகதிகள் மற்றும் புகலிட விண்ணப்பதாரர்களை நிர்வகிப்பதற்கான புதிய உத்தரவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அகதிகளுக்கு சமூக உதவிகளை வழங்குவதையும் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. பல்வேறு துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து மக்களவையில் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் அவ்வாறு கூறினார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட துறைகளின் நிபந்தனைகள் மற்றும் தொழிலாளர் தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு விவரங்கள் துல்லியமாக ஆராயப்படுவதாக டாக்டர் ஜலேஹா கூறினார். GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கூர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால், புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கூரில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட், பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால், புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கூரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பிரதமர் துறையில் சமய விவகாரங்களுக்கான அமைச்சை இஸ்லாம் மற்றும் இஸ்லாம் அல்லாத அமைச்சுக்கள் என இரண்டாக பிரிக்குமாறு அரசாங்க ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பரிந்துரைத்துள்ளார். பல்லின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தவும் எந்த ஒரு தரப்பும் புறக்கணிக்கப்படாதிருப்பதை உறுதி செய்யவும் அது அவசியமாகும் என ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் சாவ் யூ ஹுய் கூறினார். இஸ்லாம் அல்லாத அமைச்சுக்கு முஸ்லிம் அல்லாதோர் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கொண்ட ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம் என்றார் அவர். இரு அமைச்சர்கள் இருப்பதன் மூலம் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேலும் நியாயமாக கையாள முடியும். இருவரும் அணுக்கமாக தொடர்பு கொள்வதன் மூலம் சமய விவகாரங்கள் சர்ச்சையாவதை தடுக்க முடியும் என மக்களவையில் அரச உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பேசிய போது சாவ் யூ ஹுய் சொன்னார். அதே சமயம் நெகிரி செம்பிலான், பினாங்கு, பேராக் போன்ற மாநிலங்களில் இஸ்லாமியர் அல்லாதோரின் நலன் காக்க தனி ஆட்சிக்குழு பொறுப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார். முஸ்லிம் அல்லாதோரின் சமய விழாக்கள், துக்க காரியங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முஸ்லிம்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்திருப்பதாக முன்னதாக சர்ச்சை வெடித்தது. கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த உத்தேச பரிந்துரையை அமைச்சரவை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. தற்போதைக்கு அமைச்சரவையில் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கென பிரதமர் துறையில் ஒருவர் அமைச்சராக உள்ளார். அதுவே இஸ்லாம் அல்லாத விவகாரங்கள் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழ் வருகின்றன.
நாடு முழுவதும் இதுவரை 95 தொழில் முனைவர் கூட்டுறவு மடானி மலிவு விற்பனைகள் நடத்தப்பட்டு அவற்றில் 8.5 மில்லியன் ரிங்கிட்டுக்கு விற்பனை பதிவாகியுள்ளது. மக்களின் சுமையையும் வாழ்க்கை செலவினத்தையும் குறைக்கும் நோக்கத்தை கொண்ட இந்த JMKU திட்டம் 25,000 தொழில் முனைவர்களுக்கும் பயனளித்துள்ளது. தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மக்களவையில் அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த மலிவு விலை விற்பனைகளில் வழங்கப்படும் விலை கழிவு விகிதங்கள் இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடிப்படையில் வித்தியாசப்படுகிறது. உதாரணத்திற்கு தனது சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியில் தான் நாட்டிலேயே மிக மலிவாக 50 விழுக்காடு விலை கழிவு வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த செலவை தாமே ஏற்றுக்கொள்வதாக டாக்டர் ஸ்ரீ ரமணன் சொன்னார். ஆக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனது வைத்து அவர்களின் நிதி ஒதுக்கீட்டில் மேலும் அதிகமான விலை கழிவை வழங்கலாம் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் கூட்டுறவு கழகங்களின் வெற்றியை அதிகரிக்க SKM எனப்படும் மலேசிய கூட்டுறவு ஆணையம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கூட்டுறவு வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்த தகுதியுள்ள கூட்டுறவு கழகங்களுக்கு SKM-இன் சுழல் மூலதன நிதி மூலம் 2 லட்சம் ரிங்கிட் பிணை ஒப்பந்தமற்ற நிதி வசதிகளை வழங்குவதும் அவற்றில் அடங்கும் என்றார் அவர். பத்துமலை தைப்பூசம் பக்தி மனம் கமழ வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. விழா ஏற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் பங்கேற்று சிறப்பித்த பக்த பெருமக்களுக்கும் கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் சார்பில் அதன் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில் பத்துமலை தைப்பூச விழாவின் போது பெறப்பட்ட உண்டியல் காணிக்கை வரும் சனிக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி எண்ணப்படுகிறது. முதல் முறையாக இவ்வாண்டு பத்துமலை திருத்தலத்தின் ஸ்ரீ மகா துர்க்கை அம்மன் கோவிலில் உண்டியல்கள் எண்ணப்படுகின்றன. சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு தொடங்கும் உண்டியல் எண்ணுதலில் கடந்த காலங்களில் சேவை செய்தது போன்று இவ்வாண்டும் சேவை செய்ய தன்னார்வலர்கள் அழைக்கப்படுகின்றனர். தன்னார்வலர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் ஆகியவை வழங்கப்படும். எனவே இதையே அழைப்பாக ஏற்று உண்டியல் காணிக்கை எண்ணுதலை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார். பஹாங் புக்கானில் குவாலா சுங்கை பாடுங் மிர்ச்சோங் கடற்கரையோரத்தில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இரவு 7 மணி வாக்கில் மீனவர்கள் அதனை கண்டெடுத்து போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். பாடுங் மிர்ச்சோங் நினாசி ஆகிய சுற்று வட்டார கிராம மக்களிடம் கேட்டறிந்த வரையில் யாரும் காணாமல் போகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டதாக புக்கான் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஜைடி மாட்ஜின் தெரிவித்தார். இந்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் யாராவது காணாமல் போயிருந்தால் மரபணு பரிசோதனைக்காக அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.